பார்க்க போற வேகன்சி என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசி போஸ்ட்டுக்கான அதாவது டெக்னிக்கல் போஸ்ட் இதுக்கான வேக்கன்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 75 வேக்கன்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸான வேக்கன்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் ஜாப் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ், இந்த வேக்கன்ட் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வேக்கன்ட் வந்துட்டு டோட்டலாக மொத்தம் 75 வேக்கன்சி வந்துட்டு இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு 22/11/2024 என்னன்னா அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. 23/12/2024 அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு எண்ட் ஆகுது. நீங்கள் 24ஆம் தேதிக்குள்ள ஃபீஸ் வந்துட்டு கட்டிக்கணும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் மோட் வந்துட்டு ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் தான் என்னன்னா அப்ளை பண்ணணும். அடுத்ததா இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். மாதத்துக்கு என்னன்னா 30,000 ரூபாய் வந்துட்டு சேலரி. ஸோ எவ்வளோ இயர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பற்றின எதுவும் சொல்லலை. ஸோ கான்ட்ராக்டுவல் பேசிஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த 30,000 ரூபாய் பெர் மந்த் வந்துட்டு சேலரி இருக்கும். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் இன்கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஏதாவது ஜாப்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு உண்டு. மற்றபடி வந்துட்டு கேஸ்ட் படி வந்துட்டு கிடையாது. ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. நீங்கள் வந்துட்டு 22/11/1989க்கு அடுத்து பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கணும், இல்லைனா பிசிஏ, இல்லைனா பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ, அதுக்கப்புறமா மிஷின் லேர்னிங். ஸோ இதில் ஏதாவது பிஇல வந்துட்டு இந்த மேஜரில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும், இல்லைனா பிடெக் ஐடி முடிச்சிருக்கலாம், இல்லைனா எம்சிஏ, இல்லைனா எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இல கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அடுத்து வந்துட்டு ஏஐ, அடுத்து வந்து மிஷின் லேர்னிங்கில் ஏதாவது எம்இல வந்துட்டு இந்த மேஜரில் ஏதாவது படிச்சிருக்கணும், இல்லைனா எம்டெக் ஐடி, இல்லைனா எம்எஸ் ஐடி. ஸோ இந்த கேட்டகரியில் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு 600 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றின இது கொடுக்கல, எங்கே அலாட் பண்ணுறாங்களோ ஸோ அங்கே வந்துட்டு இது பண்ணணும். ஓகேவா? அங்கே வந்துட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டில் சொல்லிடுவாங்க. உங்களுக்கான ஜாப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும், இல்லைனா மதுரை பெஞ்சில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 0.25 நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் நடக்கும். அடுத்ததா டெஸ்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்ஸில் இருந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். அடுத்ததாக ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டிலேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின் 90 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு கால் லெட்டர் வரும், இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். ஸோ நீங்கள் அப்போ போகும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் இருக்கும். அதுக்கு வந்துட்டு என்னென்னா 30 மார்க்ஸ் வந்துட்டு என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் அவங்க அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டுவாங்க. 30,000 பெர் மந்த் வந்துட்டு சேலரி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த பேஜ்லேயே போய் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்துட்டு 23/12/2024. ஓகேவா? வேறு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேறு எக்ஸாம் டிப்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன வேக்கன்ட் போடுறாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட்டுக்கான நோட்ஸும் நம்ம வந்துட்டு டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.